நண்பார்ந்தவர்களே, உங்கள் வீட்டில் 9th 10th +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களா இந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன், கல்வித்துறையில் நிறைய மாற்றங்கள் வருது. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அதில் முக்கியமான ஒரு மாற்றத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக எப்படி பழக்கம் அப்படின்னா, ஜாலியாக இருப்பாங்க பசங்க, +2வில் பார்த்துக்கலாம், 9th என்ன வேணால் செஞ்சுக்கலாம். பல பள்ளிக்கூடங்களில் ஒரு காலத்தில் 9th போர்ஷன் நடக்காமையே 10th அனுப்பிச்சிடுவாங்க, 11th போர்ஷன் நடத்தாமையே +2க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக எக்ஸாமில் +2வில் எவ்வளோ மார்க் வாங்குறோமோ அது மாத்திரம் பார்த்துக்க, மற்ற வேலை அவனுக்கு எதுக்கு என்ற நிலையில் அதுக்கு ஒரு செக் வச்சுருக்காங்க. என்ன செக் வச்சுருக்காங்கன்னா, வரக்கூடிய காலங்களில் 9th 10th 11th 12th வாங்கின மார்க்கில் ஒரு போர்ஷன் எடுத்துட்டு அதை +2வில் வாங்கக்கூடிய மார்க்கோடு சேர்த்து தான் ரிசல்ட்டு. என்ன ரேஷியோவில் எடுக்க போகிறாங்க அப்படின்னா, 15% ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட் மார்க், 20% ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் மார்க், 25% ஆஃப் 11th standard mark and 40% of 12th standard mark. எவ்வளோ ஆச்சு? 15 + 20 + 25 + 40 100%. ஸோ இதற்காக தான் விஸ்வக்சேனா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் 9th 10th +1 +2 ஜூனியர் IAS அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனவே வரக்கூடிய காலங்களில் முதல்ல சொல்லுங்கள் குழந்தைகள்கிட்ட. நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன், 10th மார்க்குன்றது 9thலேயே ஆரம்பிச்சிடுது, +2 மார்க்குன்றது 11thலேயே ஆரம்பிச்சிடுது. அப்போ 9thலேருந்து ஆரம்பித்தாதான் +2வில் படிக்கக்கூடிய பாடங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இது கடைசி நிமிஷத்தில் போயிட்டு +2வில் எப்படியெல்லாம் மார்க் வாங்கிடலாம், இன்னும் மேலே அதெல்லாம் ஆகாது. எனவே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், in the years to come the board exam will take into account 15% of 9th standard mark, 20% of 10th standard mark, 25% of 11th standard mark and 40% of 12th standard mark. இதனுடைய டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் வரும். நமக்கு இன்னிலிருந்தே உங்கள் குழந்தைகளை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த பதிவை நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு உட்காந்து பார்க்கணும். 9th மாத்திரம் இல்லை, 7thலேருந்தே யூ சென்சிட்டைஸ் தம். So you sensitize them. So 7th 8th ஒரு அளவுக்கு அங்கே புரிஞ்சுப்பாங்க. ஓஹோ, அடுத்த 4 years, எந்த 4 years? 9th 10th +1 +2 will result in my 12th standard achievement. இதை புரிஞ்சுக்கோங்க. பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான மாற்றம் இது. இந்த வீடியோ 2-3 நாள் பாருங்கள், உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல எடுத்து சொல்லுங்கள். We will meet you in the next episode.